ஒரு பெண் வாயால் எனக்கு நீ வேண்டும் என்று சொல்லும் வரை காத்திருப்பவர்கள் அந்த வார்த்தை ஒருபோதும் வராது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. பெண்ணின் சமூகப் பயிற்சி அவளுடைய ஆசையை மறைக்கச் சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. நல்ல பெண் என்ற முகமூடியை காக்க, அவளுடைய பெயரையும் மரியாதையையும் பாதுகாக்க. ஆனால் அவளுடைய உயிரியல் அவளை துரோகம் செய்கிறது. வாய் மறுக்கும் ஆசையை உடல் கத்திக்கொண்டே இருக்கும். அவள் சொல்லும் வரை காத்திருக்கிறாய் என்றால், அவளுடைய நரம்பு அமைப்பு தன்னிச்சையாக வெளிப்படுத்தும் சைகைகளை வாசிக்கத் தெரிந்த மனிதனிடம் நீ ஏற்கனவே தோற்றுவிட்டாய். ஒரு பெண் உயர் பாலியல் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கும்போது மட்டுமே தோன்றும் 7 குறிப்பிட்ட உடல் நடத்தை மாற்றங்கள் உள்ளன. இவை நட்பின் சைகைகள் அல்ல, இவை உடல் இனப்பெருக்கத்திற்கு தயாராகும் தருணங்கள். 3வது சைகையை உணர்ந்துவிட்டால், இதுவரை எத்தனை வாய்ப்புகளை நீ தவறவிட்டிருக்கிறாய் என்பதே புரியும். இப்போது சமூக மரியாதையின் போர்வையை அகற்றி ஆசையின் மிருக இயந்திரத்தை நேரடியாக பார்ப்போம். அவள் பேசும்போது அல்ல, கேட்கும்போது அவள் கைகளை கவனி. சாதாரண நிலையில் பெண்ணின் கைகள் அமைதியாக இருக்கும், பயன்படுத்த, பிடிக்க, ஓய்வெடுக்க. ஆனால் டோபமின், ஆக்சிடோசின், நோரபினெப்ரின் ஆகிய ரசாயனங்கள் உடலில் பெருகும்போது அவளுடைய கைகள் அமைதியாக இருக்க முடியாது. அவை உணர்வை தேடத் தொடங்கும். உன்னை தொட சமூக விதிகள் அனுமதிக்காது. அதனால் அவளுடைய மூளை மாற்று செயல்பாட்டை செய்கிறது. அவள் மது கண்ணாடியின் காம்பை தடவுவாள். பிடிக்க மாட்டாள், மெதுவாக மேல் கீழ் தடவுவாள். காஃபி கப்பின் விளிம்பை ஒரே விரலால் சுற்றுவாள். சங்கிலி, மோதிரம், ஆபரணம் எல்லாம் விரல்களுக்குள் சுழலும். இது பதற்றமல்ல, பதற்றம் திடீர். இது மென்மையான, ஒழுங்கான எதிர்பார்ப்பின் ஆற்றல். அவள் உணர விரும்பும் தொடுதலை அவள் மனம் அந்த பொருளில் பயிற்சி செய்கிறது. அந்த பொருள் உன் தோலின் மாற்று. இதை பெரும்பாலான ஆண்கள் கவனிக்கவே மாட்டார்கள். போரடிக்கிறாள் என்று நினைப்பார்கள். அவள் சொல்வதை மட்டும் கேட்பார்கள். கேட்பதை நிறுத்து. விரல்களின் ஓசையை பார். மெதுவாக, திரும்பத் திரும்ப, மென்மையாக இருந்தால் அவள் உணர்வில் மூழ்கியிருக்கிறாள். அந்த உணர்வு உன்னை நோக்கி இருந்தால் நீ எப்படி உணர்வாய் என்று அவள் மனம் கேட்கிறது. சுட்டிக்காட்டாதே. அவள் உணர்வை உடைக்காதே. உன் பார்வை கைகளிலிருந்து கண்களுக்குச் செல்லட்டும். நீ பார்த்ததை அவள் உணரட்டும். இந்த சைகையை அவள் நிறுத்த முடியாது. ஆசை எழும்போது இரத்தக் குழாய்கள் விரிவடைகின்றன. மார்பு, கழுத்து, காதுகள், உதடுகள், உணர்வு அதிகமுள்ள இடங்களில் இரத்தம் மேலேறும். இதற்கான செயற்கை முயற்சிதான் லிப்ஸ்டிக். ஆனால் உண்மையான சிவப்பை அது நககெடுக்க முடியாது. அவள் உடை கழுத்துப் பகுதியின் மேலே மெல்ல பரவும் இளஞ்சிவப்பு தோன்றினால் அது விளையாட்டு முடிந்த தருணம். உதடுகள் நிறைந்ததாக, சூடாகத் தோன்றும். அவள் உதடுகளை நக்குவாள், கடிப்பாள். இது சினிமா காட்சி அல்ல, உதடுகளின் வெப்பம் உயர்ந்ததற்கான இயற்கை பதில். சூடாயிருக்கு என்று கேட்காதே. அதை சொன்னவுடன் அவள் சுயநினைவில் திரும்பிவிடுவாள். இந்த தருணத்தில் அவளுடைய தர்க்கம் இரத்த ஓட்டத்தில் மூழ்கிவிடும். உன் குரலை மெதுவாக்கு. பொதுவான பேச்சிலிருந்து தனிப்பட்ட உலகுக்குச் செல். வாசல் திறந்துவிட்டது. தட்டாதே, நுழை. விலங்கு உலகில் கழுத்தை காட்டுவது சரணடைதல். ஆர்வமில்லாத பெண் தாடையை நேராக வைத்திருப்பாள். தோள்கள் உயர்ந்து பாதுகாப்பு நிலையில் இருக்கும். ஆனால் ஆசை வந்தால் கழுத்து தசைகள் தளரும். தலை ஓரமாக சாயும். முடி பின் செலுத்தப்படும். காது முதல் தோள் வரை தெளிவான கோடு. நம்புகிறேன் என்ற உடல் மொழி. இது அவளின் உயரத்தை உன்னைவிட குறைக்கிறது. பாதுகாப்பையும் ஆட்சியையும் ஒரே நேரத்தில் தூண்டுகிறது. அவள் முடியை எடுத்து கழுத்தை காட்டினால் அது ஒரு விளம்பரம். இங்கே தொடு என்ற மௌனமொழி. கைகளை பார்த்து மணிக்கட்டு வெளிப்படுகிறதா கவனி. மென்மையான தோல், அழைப்பு.
அவள் காட்டிய இடத்தை உன் பார்வை தொடட்டும். விரல் இல்லாமல் தொடும் கலை இதுதான். ஆசை வந்தால் கண்கள் அதிக ஒளியை குடிக்கும். பியூப்பில் விரிந்து கண்கள் கருமையாகத் தோன்றும். அதே நேரத்தில் முகத்தசைகள் தளர்ந்து கண்கள் சற்றே மூடியதாக இருக்கும். இது சோர்வு அல்ல, ரசாயன மயக்கம். ஒளி அதிகமாக இருந்தும் பியூப்பில் சுருங்கவில்லை என்றால் அது தூய ஆசை. நீண்ட கண் தொடர்பு நரம்புகளை ஒத்திசைக்கிறது. அதனால்தான் அது காதலாக மாறுகிறது. இந்த தருணத்தில் பார்வையை திருப்பாதே. அமைதி கனமாக இருக்கட்டும். முகம் பொய் சொல்லும், இடுப்பு இல்லை. ஆர்வமில்லாத பெண் கால்களை விலக்கி அமர்வாள். பை, முழங்கால், தடைகள். ஆசை வந்தால் தடைகள் அகலும். இடுப்பு உன்னை நோக்கி சீராகும். நின்றால் ஒரு காலில் இடை, இடுப்பு வெளியே தள்ளப்படும். சமநிலை உடைப்பு. நான் ஓடப்போவதில்லை என்ற சைகை. கால் உன்னோடு தொடும்போது அவள் விலக்குகிறாளா அல்லது அப்படியே இருக்க விடுகிறாளா? வெப்பம் பரிமாறப்படுகிறதா என்பதை அவள் சோதிக்கிறாள். நீ விலகாதே, சுவராக இரு. ஆர்வமில்லாத பேச்சு உயரம், வேகம். ஆசை வந்த பேச்சு மெதுவாக, கனமாக. குரல் தாழும், சுவாசம் ஆழமாகும். வாக்கிய முடிவில் மென்மையான கரகரப்பு. அவள் கிசுகிசுக்க ஆரம்பித்தால் அது தொடர்பை பாலியலாக்கும் செயல். நட்பு அமைதியை நிரப்பும், ஆசை அமைதியை ரசிக்கும். பெண் ஆசை செயலில் இல்லை என்ற நம்பிக்கை பொய். அவள் உன் உதடுகளை பார்க்கிறாளா? உடலை அளவிடுகிறாளா? கண் பிடிபட்டதும் திரும்புகிறாளா? அவள் உன்னை கற்பனையில் ஆடை இழக்கச் செய்கிறாள். பார்வையை விலக்காதே, சிரிக்காதே. நீ அறிந்ததை அவள் உணரட்டும். இந்த 7 செய்கைகள் தனித்தனியாக நிகழலாம். ஆனால் 3 அல்லது அதற்கு மேல் சேர்ந்தால் அது சீரற்றது அல்ல, உயிரியல் கட்டளை. அவள் வார்த்தைகளால் அனுமதி தரமாட்டாள், ஆனால் உடல் கத்திக்கொண்டே இருக்கும். உண்மையாக பார்க்கப்படுதல் அவளுக்கான மிகப்பெரிய காம ஊக்கி. அவள் சொல்ல முடியாததை நீ வாசிக்கத் தெரிந்திருக்க வேண்டும்.